ஸோ இன்றைக்கி நம்ம நீட் 2027 ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம 9 மந்த்ஸுக்கான ஒரு ரோட் மேப்பை கிளியர் பண்ணியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் யூடியூப்பில் பார்த்து படிக்கணும், செல்ஃப் ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இந்த ஒரு பிளானரை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் 160+ எடுக்கிறதுக்கான ஒரு பிளானர் தான் இது. பட் இங்கே இருக்கக்கூடிய பிளானரை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ ஆம் ஷுர் தட் யூ கேன் கெட் 180 அவுட் ஆஃப் 190 வித் நோ டவுட். 100% நான் பியூராக சொல்கிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எப்போவுமே ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு நாள், ஓகே, ஒரு லாங் டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத செகண்டரியாக வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு நாள், ஓகே. ஸோ லாங் டேர்ம் 9 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. அதை நீங்கள் செகண்டரியாக வச்சுக்கோங்க. ப்ரைமரியாக நீங்கள் வைக்க வேண்டியது 24 ஹவர்ஸ். உங்கள் கையில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறத பர்ஃபெக்டாக நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளானரை செட் பண்ணிக்கோங்க. நான் கிரியேட் பண்ண பிளானர் தான் இந்த 4-6 hours பிளானர்ஸ், ஓகே. ஸோ இந்த பிளானர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீட் ஜேர்னியை, ஸோ இந்த பிளானர் வந்து நான் ஒரு ரிப்பீட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். பிகாஸ் தே ஹேவ் அ சாலிட் 24 ஹவர்ஸ். ஸோ அந்த சாலிடாக அந்த 24 ஹவர்ஸை அந்த நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸை டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ஸ்லீப்புக்கு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். பிகாஸ் ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது தான் உங்களால் நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெட் அ குட் மார்க்ஸ் அண்ட் யூ வில் கெட் அ மெடிக்கல் காலேஜ் சீட். ஸோ பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் திங், ஓகே. ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் 6 ஹவர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் தூங்கி இருக்கணும். நெக்ஸ்ட் 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க, டெஃபினட்டாக நிறைய கிளாஸஸ் நீங்கள் போய் படிப்பீங்க. ஸோ அந்த கிளாஸஸுக்காக ஒரு 6 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகே. ஜஸ்ட் ஒதுக்கிக்கிறேன் 6 ஹவர்ஸ் கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் டைம். நெக்ஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ், ஏன்னா நீங்கள் இது ஆன்லைனாக கூட இருக்கலாம், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், ரெண்டுத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நம்ம பெட்டராக நம்ம எக்கீன் பேட்சோட கதையை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸுக்கு கிளாஸஸ் இருக்கும் அண்ட் டிபிபி இருக்கும் ஆன்லைன், ஓகே. ஸோ ஆன்லைனாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லியும் ஒரு 6 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன். என்ன தான் கோச்சிங் சென்டர்ஸில் ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா நடத்தினாலும் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷனை மிஸ் பண்ணவே கூடாது. எவ்ரி டே யூ ஹாவ் டு புட் அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், தென் ஃபாலோட் பை ப்ராப்ளம் சால்விங். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிபிபி எல்லாம் கொடுப்பாங்க, டெய்லி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸோட அலைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த பேட்டர்னில் இருக்கணும். 10 கொஸ்டின்ஸ் மினிமம் டிஃபிகல்ட்டாக இருக்கணும், 5 கொஸ்டின்ஸ் அதாவது மீடியமில் இருக்கணும், 2 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே டிஃபிகல்ட்டி லெவல் ஹையாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பித்தாதான் நீட் எக்ஸாமில் எவ்வளவு கஷ்டமாக கேட்டாலும் உங்களால் சர்வை பண்ண முடியும். ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக கேட்டால் எல்லாரும் எழுதுவாங்க, மாடரேட்டாக கேட்டால் ஓரளவுக்கு எழுதுவாங்க, டிஃபிகல்ட்டாக கேட்டால் உங்களால் எழுத முடியும். அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற ஒரு பிளான் உங்களுக்கு வேணும். அந்த பிளானரை தான் நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறேன், சரியா. தென் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 ஹவர்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, சாப்பிட்றது அண்ட் லைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சிட் சேட் பண்ணுறது, அவுட்டிங் கொஞ்சம் லைட்டாக வெளியில் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 ஹவர்ஸை நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பட் ரிமைனிங் இந்த 12 ஹவர்ஸில் உங்களுக்கு எந்த வேரியேஷன்ஸும் வரக்கூடாது, ஓகே. ஸோ இந்த 12 ஹவர்ஸ் திஸ் இஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ எல்லா நாளும் இந்த 12 ஹவர்ஸில் தேர் இஸ் நோ என்டர்டைன்மெண்ட், தேர் இஸ் நோ மொபைல் ஸ்க்ரோலிங், தேர் இஸ் நோ சோஷியல் மீடியா, தேர் இஸ் நோ மெசேஜிங், தேர் இஸ் நோ சேட்டிங். ஸோ நத்திங், சிம்பிளி ஃபார் யுவர் ட்ரீம். தட் 12 ஹவர்ஸ். ஏன்பா 24 ஹவர்ஸில் ஒரு 12 ஹவர்ஸ் அவங்களோட ட்ரீமுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு எதுவுமே இல்லையே, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 15 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் லைக் தோஸ் திங்ஸ், ஓகே. ஸோ பெட்டர் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 12 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரிமைனிங் 12 ஹவர்ஸை உங்களுக்காக விட்டுருங்க, சரியா. தூக்கம் தென் ரிமைனிங் திங்ஸ். நெக்ஸ்ட், சரிப்பா, அடுத்து
நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு 6 hours ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டவுட், ஓகே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது, என்ன மைண்டுக்குள்ளே தோணும் என்னென்னா இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி விட்டுறலாம், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும். அப்போ வந்துச்சுன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு ஷார்ட் கமிங்ஸ். ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, இதை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம், இதை ஷார்ட்டாக இப்படி படிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும். ஸோ பெட்டர் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 9 months, ஓகே ஸோ 1 day பார்த்தாச்சு. 9 months பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு 3 நம்ம பிரிக்கலாம். 3 months பேசிக், 3 months மீடியம், அண்ட் லாஸ்ட் 3 months ஹார்டாக நான் வச்சிருக்கிறேன். என்னன்னா பேசிக், அதில் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஈஸியான பார்ட் எல்லாமே நீங்கள் இதில் படிச்சிடுவீங்க. ஆஃப்டர் தட், அண்ட் இதில் நீங்கள் படிக்கும் போதே நியூமரிக்கல்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்கணும், தட்ஸ் கம்பல்சரி. அண்ட் ஆஃப்டர் தட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் அனாலிட்டிக்கல் அனதர் 6 months. இந்த 3 மாதத்தில் இந்த 2 பார்ட்டுமே நீங்கள் என்டையராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நீங்கள் நீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் +2 போர்ஷன் +1 போர்ஷன்லாம் கிடையாது, எல்லா போர்ஷன்ஸுமே நீட்டு போர்ஷன் தான். ஸோ அதனால் இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் 3 தான் ஃபார் மோர் க்ரூஷியல். அண்ட் இந்த டைம் பீரியடில் நீங்கள் பர்ஃபெக்டாக என்சிஆர்டியை ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீங்கள் ரிவிஷன், திஸ் இஸ் த டைம் பீரியட் ஃபார் ரிவிஷன். 3 months உங்களுக்கு ரிவிஷனுக்கு தேவைப்படும். அந்த 3 monthsல பெட்டர். ஸோ யூஸ்வலாக February to April வரும், பட் உங்களுக்கு ஏப்ரல்லையே நீட் எக்ஸாம், அதுக்கான அந்த ஷெட்யூல் வரும். ஓகே, டைம் கொடுத்துருவாங்க, பட் ஸ்டில் நான் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டேஸை நான் கன்சிடர் பண்ணுறேன் இதில். ஸோ என்சிஆர்டி மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ், ஓகே ஸோ எந்தெந்த நீங்கள் படிக்கிற இடத்துல நிறைய பாயிண்ட்ஸை என்சிஆர்டிலேருந்து மிஸ் பண்ணுவீங்க, அதை நோட் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ ரிவிஷன் அப்போ என்சிஆர்டியை கையில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஈஸி மாடரேட். நீட்டு கொஸ்டின்ஸ் எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஈஸி அண்ட் மாடரேட் தான் இருக்கும், டிஃபிகல்ட் லெவல் ஹையாலாம் இருக்காது. அப்போது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எப்படி சார் கிடைக்கிறது? தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ், ஜேஇ ஓரியன்டான புக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கணும். நீட்டு சிலபஸ் ஓரியன்டாக டிஃபிகல்ட்டாக இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளை எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஐ ஆம் ஷுர் யூ கேன் கெட் 180 out of 180. பட் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ அந்த ஹியூமன் பீயிங்ஸ்னாலே மிஸ்டேக்ஸ் போடுவோம். அப்படி நீங்கள் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸை சில்லியாக மிஸ்டேக் போட்டால் கூட ஒரு 2 கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகும். 180க்கு ஒரு 170 அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். பெட்டர் தானே? 160 விட 170 ஃபார் பெட்டர். அந்த 5 மார்க்கில் உங்களுக்கு பெரிய ஒரு கட் ஆஃபில் டிஃப்ரென்சஸ் தெரியும், சரியா? அதனால் எப்போவுமே 180 out of 180 வாங்கணும் அப்படிங்கிறத மைண்டில் எய்மாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது, சரியா? ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த மேக்ஸிமம் மார்க். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் வரும்போது வேணால் அதில் கொஞ்சமாக குறைஞ்சிக்கட்டும், பட் நீங்கள் எய்ம் பண்ணுறதே 160 மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் குட். அப்படி நீங்கள் 160 மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக என்சிஆர்டி, ஓகே என்சிஆர்டி புக்கு, அதில் இருக்கிறத எல்லா லைன்ஸையும் நீங்கள் படிங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சீங்கன்னா எக்ஸாமில் ஈஸி ப்ளஸ் டிஃபிகல்ட், சாரி ஈஸி ப்ளஸ் மாடரேட், இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை உங்களால் எழுத முடியும். அஃப்கோர்ஸ் எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் கொஞ்சம் கேட்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் மறந்துடுங்க, சரியா? ஸோ இந்த ஈஸி அண்ட் மாடரேட்லேயே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்துடும், சரியா? 40 கொஸ்டின் மீன்ஸ் இட்ஸ் 160 மார்க், இட்ஸ் ஓவர். என்சிஆர்டி புக்ஸு அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஈச் லைன்ஸை நீங்கள் நோட் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கேட்ட கேள்வியை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இந்த 160 மார்க்குள்ளே தான் கம்பல்சரி எடுத்துடலாம். பட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் மேக்ஸிமம் மார்க், 180 out of 180. அப்போ அதுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் ஹையாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ணி தான் படித்து தான் ஆகணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் பிளானர். ஹோப் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிளியரான ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவோடைய இன்னையிலேருந்து உங்களுக்கு நாளைக்கான அந்த 1 day ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த 1 day ஷெடியூலை அந்த 9 months வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் கெட் 180 out of 180 இன் கெமிஸ்ட்ரி ஸோ ஈஸிலி, சரியா? ஈஸியாக இருந்தாலும் எழுதணும், மாடரேட்டாக இருந்தாலும் எழுதணும், கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக எழுதணும். யூ கேன் கெட் அ குட் மார்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் கைஸ், பாய்.